guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபம் சேனல்ல இருந்து வந்திருக்க ஒரு புது வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போறோம். அதாவது கிட்ஸ் ஆனுவல் டே பாவங்கள். இந்த ஆனுவல் டேனாலே என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் தாங்க இருக்கு. அதை நான் வீடியோ முடியும் போது சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. நானும் மறக்க மாட்டேன், இவரும் மறக்க மாட்டார். நடந்து செம்பவம் அப்படி பேரை கேட்டானே எனக்கு அதுதான் விஷுவலாக ஓடுது. சரி வாங்க இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம கதைக்கு அப்புறம் போகலாம். இது இவங்களோட குழந்தைங்களுக்கு ஆனுவல் டே எதுவும் பண்ணியிருப்பாங்க போல ஸ்கூலில். அதுக்கு இப்போ அதை பார்த்துட்டு அங்கேருந்து கண்டென்ட் எடுத்து வந்துருக்காங்க நடந்ததெல்லாம். சரி வாங்க இது ஒரு ஷார்ட் 30 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பேரண்ட்ஸ் என்ன வராதீங்க, இப்படி வாங்க, இப்படி சார் 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 கொஞ்சம் லைட்டா சார் சார் ஆட்டாதீங்க சார் சார் இங்க வராதீங்க சார். பின்னாடி போங்க சார், எல்லாம் பின்னாடி போங்க. உட்காருங்க, பேரண்ட்ஸ்ல உட்காருங்க சார். உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. மேடம் சொல்றேன் கேளுங்க சார். உட்காருங்க மேடம், சார் சொன்னா கேளுங்க, உட்காருங்க எல்லாரும். சார் சார் ஐயோ அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? என்ன ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம, கொஞ்சம் கூட ஒரு அறிவு இல்லாம என்ன நடக்குதுங்க? சார் சார் கையை கொடுங்க சார். நான் மனசுல நினைச்சதை சொல்லிட்டீங்க, சொல்லுங்க சார். இல்லங்க ஒரு சிவிக் சென்ஸ், குழந்தைங்க முன்னாடி வந்து நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்களே, இது நல்லா இருக்கா? கேளுங்க சார். போன உள்ள வைங்க சார், இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. எடுங்க, உங்கங்க இருக்க இடத்துல இருந்து அப்படி எடுத்தீங்கன்னா ஓகே. நீங்க வந்து மறக்கிறீங்களே குழந்தைங்களுக்கு, இதையா நீங்க கத்தற போறீங்க? நல்லா கேளுங்க சார், சூப்பரா கேக்குறீங்க. இதையா கத்தற போறீங்க? இந்தியா வந்து இப்படி ஒரு இதா போறதுக்கு காரணமே சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது. சூப்பர், யாரும் மறந்துட கூடாது. ஏய் இது நல்லா பேசுறீங்க. போ போ போங்க சார், பின்னாடி போங்க சார். போன் நல்லா 16 Pro 17 Proலாம் வச்சிருக்கீங்க, 5Xல போட்டு எடுக்கலாம். எதுக்கு இங்க பக்கத்துல வரீங்க? இவரு நிலைமை பாருங்க. இப்ப மேனேஜ்மென்ட் இத எடுக்கலனா இவர தான் போட்டு கேட்பாங்க. ஹலோ பிரதர், கூட இந்த பாருங்க சார், கேண்டிட் போட்டோ எடுக்கறேன் கூட உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல சார். ஓரமா நின்னு நல்லா வாங்கிட்டறா சார். ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். எதுவும் கேமரா வேலை பாக்குறீங்க? இல்ல நான் பாத்துர்க்கேன், நிறைய இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன். திருப்பங்க நான் பாத்துர்க்கேன். அப்படியா? பாவுங்க. Thank you சார். லென்ஸ்க்கு முன்னாடி பூரா மாதிரி என்ன வருது? நீதானா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ இந்த வேலையை பாக்குறியே. என்னதான் பிரச்சனை? தனியா நின்னு எடுத்தா ஒண்ணு இதாகாதுங்க. என் பையன் வந்தான், ஒரு நாள்ல போயிருவான். 1.5 நிமிஷம் தான் பெர்ஃபார்மன்ஸ் நான் எடுத்து. நம்ம இந்த கேமரா பிடிப்பா. இந்த லட்சணத்துல எவனாவது கேமரா முன்னாடி வந்தீங்க செருப்புஞ்சிரும். நல்லா கேப்பீங்க நீங்க. நீங்க ஒயிட் லென்ஸ்ல போட்டு மொத்தமா எடுத்துறீங்க. ஏன் சொந்தக்காரங்க என் பையன் ஆனது எப்படி காட்ட முடியுறாங்க? ஓ மெண்டலே. அதான் எப்படி அதான் யூடியூப் சேனல் அப்லோட் பண்றாங்களே ஒவ்வொரு ஸ்கூலும். அதான் எல்லாத்துக்கும் ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் வச்சிருக்காங்களே, டவுன்லோட் பண்ணி அனுப்பி தொலைய வேண்டியதானே. ஜூம் போக முடியாதனால நத்த போறீங்க நீங்க. கேமரா முடியா எவனா வா அப்படியே அடியில விட்டு ஓட்டிடுறீங்க. அதையெல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்க? எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்திருக்கீங்களா சார்? சார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் ஸ்கூல்ல இருந்து எனக்கு சொல்லிருக்காங்க சார். குழந்தைங்கல இருந்து உங்க குழந்தைங்க எல்லாம் என்னென்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ஆல்ரெடி நாங்க பாட்டு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வாங்கணும்ன்றது நான் அதேதான் எங்கிட்ட சொன்னாலும் வேலைன்னு இவர் சொல்றாரு. நம்ம சொன்னால ஒரு கதை சொல்றேன், இதுதான் அது, அவரே தான் இவர். அப்ப இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இத எடுத்துட்டாங்க போல. மொத்த ஸ்கூல்ல இதான் நடக்குதா? எனக்கு மட்டும் தான் அப்படி நடந்துச்சுன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இவரை பார்த்தா பாவமா இருக்கு. எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு. அதோட அதான் அது அப்புறம் வீடியோ முடியட்டும், நான் கடைசியில சேர்ந்து சொல்றேன். சார் உங்க பிள்ளைக்கு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலங்கார கடை தெருவில் இருக்கக்கூடிய அந்த கடையில போய் நான் சொல்றேன் அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டஃப் கிடைக்கும், அது மட்டும் தான் நீங்க வாங்கணும், வேற எங்கேயும் வாங்கிடக்கூடாது சார். அந்த கடையில சார் நீங்க குழந்தைக்கு லெகிங்ஸ் வாங்கணும்ல, அது வந்து சொல்லி ஒரு கடை இருக்கும், அங்க போய் தான் லெகிங்ஸ் வாங்கணும். வேற எங்கேயாச்சும் வாங்கினீங்கன்னா கலர் ஒட்டாது, அப்புறம் என்னைய கேட்க கூடாது, அந்த கடையில வாங்கணும். சார் மேக்கப் நான் சொல்ற மாதிரி வாங்குறீங்க, இல்ல மூஞ்ச சேர்த்து ஒரே அப்பா அப்படின்னு அப்புறம் நான் கேட்க முடியாது. ஓகே பழசு என்கிட்ட ஒன்னு இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாங்களா? யூஸ் பண்ணலாமே. நீங்க மூஞ்சில போட்டுக்கிட்டு அப்படி தெருவுல போங்க. குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, பழசு பட்டையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒரே யூனிஃபார்மிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டேன். உங்க குழந்தையும் இவர் குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் கலர் கூட அந்த மேக்கப்பா வாங்குங்க. சரி நாங்க ரெண்டு பேரும் வாங்கி யூஸ் பண்ணலாங்களா? யூஸ் பண்ணுங்க. குழந்தைக்கு
இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எனக்கு கேட்க கூடாது. என்னங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஒரே பஞ்ச வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லா மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னமோ ரொம்ப சீனா போடுறீங்களா? உங்க அப்பா நீ ஆண்டி விழாக்கு உங்க அப்பா பார்க்க வச்சு வந்தாரா? வரல இல்ல, நீ வர்றீ இல்ல, சும்மா சொன்னதுக்கே நீ 7-8 கேள்வி கேட்கற. இதுல இந்த மேக்கப் வேற போட சொல்லி ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வருவேன். இது தேவையா? இந்த கதையா வேணாம். தனியா மேக்கப் கிட் வாங்கிருங்க சார். தனி மேக்கப் கிட், தனி மேக்கப் கிட், தனி மேக்கப் கிட்ட வாங்குறீங்க. எல்லாம் வாங்குறதுக்கு நீங்களே வாங்கி கொடுத்துற வேண்டியதானே? யார் இந்த கேள்வி கேட்டது? யாரு யாரு எவம்ல அது? இங்க வாங்க. நீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே ஃபிளாஷ்பேக் போங்க. இது என்ன க்ளவுஸ்? இது என்ன சார்? இது ஏங்க இது இப்ப போடவே முடியாது. இதுக்கு அப்புறம் இது துணியா சல்லட மாதிரி போற Dress எப்படி சார் திருப்பி போட முடியும்? ஒரு நாள் போட்டு காசு அவ்வளவு காசு வாங்குறீங்களே. இவ்வளவு காசு வாங்குறீங்க Dress அது. அதுக்கு போய் வாங்க மாதிரி ஸ்கூல்ல கொடுத்தாங்க நான் வாங்கி கொடுக்கிறேன் சார். ஸ்கூல்ல நாம என்ன நீங்க நீங்க ஸ்கூல்ல கேளுங்க. நான் ஸ்கூல்ல கேக்குறேன் சார். இது 2000 ரூபாய் 2500 என்ன இதுல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. 300 ரூபாய் வரலாம். 100 ரூபாய் வாங்கலாம். அடிச்சு பேசினா ஹோல்சேல்ல வாங்கினா 300 ரூபாய்க்கு வாங்கலாம். அவ்வளவுதான். அவ்வளவு ஒர்த். சரிதா? அது கதையே வேணாம், நீங்களே வாங்குங்க. அதுதான் சரிப்பட்டு வரும், அதுதான் கரெக்டா இருக்கும் சார். உங்களுக்கு முக்கியமா சொல்றேன், எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும், அப்படியே நடுவுல போய் நில்லுங்க. அந்த இருந்து ட்ரெயின்ல ஏறி பக்கத்துல பல்லாவரம் சந்தையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. சொல்லுங்க எல்லாம் நடுவுல போய் நில்லுங்க. பரவா சார்? போங்க போங்க. கரெக்ட்டா வாங்கிருங்க சார். வாங்கிடுறேன் போங்க. 10 சார். காசு ஜாஸ்தியா வர மூணு இருக்குங்க. அதான் கழட்டி விட்டாங்க நம்மகிட்ட வந்து. நம்ம காசு கேட்டோம்னா இவ்வளவு காசா அப்படின்னு கேட்போமே சொல்லிட்டு நீங்களே வாங்கிருங்க அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மொத்தமா வாங்கினா அமௌண்ட் உங்களுக்கு கம்மியா வரும் போல, அதனாலதான் வந்து தனித்தனியா பிரிச்சு விடுறாங்க. பிரிச்சு விட்டு கடைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. சார் இங்க என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங்? இல்ல போங்க. வாங்குறது மாதிரி நாளைக்கு ஆண்டு விழா வச்சுட்டு என்ன பேசிட்டீங்க? நாளைக்கு ஆண்டு விழா நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு சொல்றீங்க? அது அப்படிதான் சார். ஆர்கனைஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க வேணா நடத்தி காட்டுங்க சார். நீங்க நடத்தி காட்டுங்க. 50 பிள்ளைகளை வச்சு பேசி காட்டுங்க. எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். வெங்கட்டோட அப்பாவா நீங்க? சொல்லுங்க சார். என்னங்க என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? ஒண்ணும் இல்லையே. எதுக்காக பையன் வீட்ல அழுதுகிட்டு இருக்காங்க வந்து? இல்ல நல்லா தான் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நேத்து வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆடிட்டு இருந்த பையனை நேத்து ஈவினிங் மேல ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி செகண்ட் ரவுண்ட் தெரியுறீங்க. என்னங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? முதல் நடந்த கதை நடந்துச்சு, இப்ப நடக்கிற கதையும் நடந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் அதான் பிரச்சனையா? அப்ப யாருதாங்க அது ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிறது? மனசு எவ்வளவு பாதிக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சார்? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்களோ ஃப்ரண்ட் ரோல போடுவோம். நம்ம ஒழுங்கா டான்ஸ் ஆடலையோ அப்படி இன்ஃபீரியாரிட்டி வர அளவுக்கு ஒரு பையன் நீங்க அப்படிலாம் யோசிக்க கூடாதுடா கண்ணா. அப்படிலாம் எதுக்காகலாம் யோசிக்கிற நீ? ஒரு டான்ஸ்லயே ஃப்ரண்ட் ரோல இருந்து பின்னாடி போறதுக்கு யோசிச்சினா அப்ப லைஃப்ல என்ன பண்ணுவ? லைஃப்ல முன்னாடி தாங்க போணும். பின்னாடி எதுக்கு போணும்? பின்னாடி இருந்தா நீ செகண்ட் ரோ போய் டான்ஸ் ஆடாதடா. நீ வேணா சொதப்பி விடுற டான்ஸ் தான். என்ன சொதப்பி விடுவா? சொதப்பி விடுவா. இருக்கிறதே கிளாஸ்ல 30 பேர் எப்படி சார் ஃப்ரண்ட் ரோல நின்னு ஆடுறாங்க? ஸ்டேஜ் பெருசா ஏங்க 30 பேரையும் ஃப்ரண்ட் ரோவில் நிக்க வைக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒரு 4 நிமிஷம் இல்ல, ஒரு 4 நிமிஷம் பாட்டுல வந்துட்டு போட்டோம், ரொட்டேஷன் பேசிஸ்ல வரட்டும். அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. பேனராமிக் மாதிரி போடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. எனக்கு தெரியாதுங்க. என் பையன் ஃப்ரண்ட் ரோல ஆடணுங்க. ஏங்க என் பையன் ஃப்ரண்ட் ரோல ஆடணுமா? 5 வருஷமா படிக்கிறான். ஃப்ரண்ட் ரோல ஆடி டான்ஸ் வரல இல்ல சார். டான்ஸ் வரலன்னா புடிங்க. டான்ஸ் வரல. நான் ஆடு ஸ்டெப் போறேன். இங்க பாருங்க. ஆறேன் கண்ணை குத்தி விடுறான். நீங்க அதெல்லாம் என்ன விடு போன இங்க பாருங்க. இப்படி இடுப்போட இப்படி ஆட்ட சொன்னதுக்கு நான் எப்படி பண்றான் பாருங்க. கைய மட்டும் இப்படி சுத்தி இப்படி பாக்ஸிங் போறான். அந்த மாதிரி கொடுக்கல. நீ டான்ஸ் ஒழுங்கா சொல்லி தரல, அதனால இப்படி ஆகி போச்சு. சொல்லி கொடுத்தா நல்லா பண்ணுவான். போடா நீ ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிற. நீ போ. நீ போப்பா. நான் ஃபர்ஸ்ட் ரோ நீ போ. சார் நான் ஆட வைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ரோல ஃப்ரண்ட் ரோல நின்னு ஆட வைக்கிறேன். நடுவுல வந்து நிப்பேன். பாத்துக்கோங்க. ஓகே போங்க. பை. ஐயோ டான்ஸும் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறான். இந்த ஆளு வந்து ஃப்ரண்ட்ல ஆட வைங்கறான். மேனேஜ்மென்ட்ல ஃப்ரண்ட்ல ஆடுற பையனே ஒழுங்கா ஆடல, எப்படி இவனை நிக்க வச்சீங்கன்னு என்னையவே கேட்பாங்க. இவங்களையும் ஹேண்டில் பண்ணனும், இவங்களையும் ஹேண்டில் பண்ணனும். உங்ககிட்ட அந்த சம்பளத்துக்கு நாங்க என்னென்னலாம் பண்ணுவோம்? பேசாம காலேஜுக்கு ப்ரொஃபசரா போயிருக்கலாம். தேவையில்லாம இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் படாத பாடுபடுறேன். டாய்லெட் போயிட்டேன். வரேன்டா. எப்படி இந்த கடையில இருக்கு? எதுக்கு இந்த கடைக்கு திக்குமுடு ஓடுறாங்க சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எதுக்கு சார் இந்த கடையில இவ்வளவு கூட்டமா இருக்காங்க? எனக்கு புரியல. என்ன வாங்கிட்டு போறாங்க? ஆனுவல் டே வருதுல, ஆமா. அதனால கிட்ஸ்க்கு ஆனுவல் டே வருதுன்னு சொல்லி ஃபுல்லா காஸ்டியூம் பர்ச்சேசிங்ல எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. காஸ்டியூம் சரி ஓகே. இந்த Black கலர் லெகிங்ஸ் இல்ல, லெகிங்ஸே இல்ல, எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. இல்ல அதுமே எத்தனை இருந்துச்சு? 100 இருந்துச்சு. ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு 50 பேரும் கிட்ட அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படி 50 பேருக்கு கொடுப்பேன்? அப்ப நாங்க இழுச்சவங்களா? தனித்தனியா வந்து வாங்குறவங்க. ஒரு ஸ்கூல் 50 தான் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்ப நாங்க தனித்தனியா வந்து வாங்குறேன்னு வாயில பல்ல விளக்கிட்டு போறதா? என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? எப்படி நீங்க 50 ஒழுங்கா விக்கலாம்?
என்னங்க நீ நல்லா சொல்லுங்க. ஹோல்சேல்ல விக்கிறவன் ஹோல்சேல்ல விக்கலாம். நீ கடை ரீட்டைல் தானே. அப்படி தனித்தனியா தானே வித்துறணும். வாங்கிட்டு போறாங்க அவங்க கேளுங்க என்னங்க வாங்குறேன் வாங்க வேண்டாம். காசு இருந்தா கொடுத்துருவியா? நம்ம காசுக்கா நாட்டே வித்துருவியா? தேவலாம் நீ பேசிட்டு காசு ஏன்டா அலையீங்க? இருக்காங்க வேணாம் காசா இருக்காதீங்கடா. மக்கள் வேணும்னு நினைக்கிறா. என்ன மெண்டல் மாதிரி பேசிட்டு காசு சம்பாதிக்க கடை வச்சிருக்காங்க. அதையும் ஏன்டா சம்பாதிக்க கேக்குற மாதிரி கேக்குறாங்க. வருஷம் ஃபுல்லா இருக்கு. ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். சீசன் தான் வந்துட்டு போறாங்க. அது பொறுக்கல அந்த பிள்ளைகளுக்கு. இந்த கடையில தான் கூட்டமே இல்ல. எவனுக்கு இந்த கடை இருக்கு அண்டர் ரேட்டட் ஜம்முன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா கூட்டம் இல்ல? முந்தின நாளே வாங்கி போயிட்டாங்க. அதனால ஒரு ஸ்டாக் இல்ல. எடுத்து போட்டு ரீல்ஸ்ல பரப்பிட வேண்டியதான். சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார். சார் என் பையன் ஆனுவல் டேல 6 வயசு ஆகுது. ஹாஃப் ஹேண்ட் மஞ்சள் கலர் பிளெயின் டி-ஷர்ட் இருக்கா? இருந்துச்சு சார். இப்பதான் வாங்கிட்டு போனாங்க. எல்லாமே இருந்துச்சு ஸ்டாக்கே. சரி அதுல இப்போ ரெட் கலர் டி-ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா வாங்கிடலாம் சார். அதுவும் இப்பதான் வாங்கிட்டு பிளெயின் கேன்வாஸ் ஷூ இருக்குமா? அது காலையில முடிஞ்சிருச்சு சார். சாரி சார். வேற இது இருந்தாலும் ஒயிட் கவுன் இப்படி போட்டு வெல்கம் டான்ஸ் காரது அது இருக்கா? நேத்தே முடிஞ்சிருச்சுல்ல. அப்ப மொத்தத்துல கடை எதுவுமே இல்ல. அப்ப எதுக்கு திறந்து வச்சிருக்க? 9 மணி கடை திறந்து வச்சிருக்க. ஏன் திறந்து வச்சிருக்க? காய்ச்சலா இருக்கு வெயிலோட. வேற கடைக்கு போவோம். எப்படி இந்த கடைக்கு வந்திருக்க மாட்டாங்க. போய் வேஸ்ட் போறாங்க. மாட்டுவான். நீங்க அவங்க போற இடத்துக்கெல்லாம் அவங்க கூடவே போக கூடாது. அப்ப அவங்க எங்க போறாங்கன்னு பார்த்து அங்க போய் வாங்கலாம்ல. குறுக்கால வந்துட்டு அவங்கள பிடிக்கிறீங்க. அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க சார். என்ன எவ்வளவு வாங்கிட்டு போறேன்? எதுக்கு வாங்கிட்டு போறேன்? சார் என் பிள்ளைக்கு ஆனுவல் டே சார், அதனால வாங்கிட்டு போறேன் சார். ஆனுவல் டே வைக்கிறான். உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை சார். ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்குடா கவுன் வாங்கிட்டு போறீங்க? அதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஐயோ இப்படி தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி எங்களை மாதிரி லேட்டா வர்றவங்கள வாங்க விடாம வாங்கிட்டீங்களடா. நீ முன்னாடியே வந்திருக்கணும். முன்னாடியே வந்திருந்தா எல்லாம் வாங்கிருக்கலாம். என் பொட்டாட்டி சொல்றதே சொல்றானே. டேய் ஆபீஸ்ல விட மாட்டேன்டா. நான் என்ன பண்றது? உங்களுக்கு குழந்தை மேல அக்கறை இருந்தா நீங்களே வந்து வாங்கிருப்பீங்க. ஓ என் மாமியார் பேசுற மாதிரியே பேசுறான். ஐயே போப்பா போயிருப்பா. பேசாதப்பா. தலை வலிக்குதுடா. என்ன பிரதர் வாங்கிட்டீங்களா? டார்ச்சரோட தாங்க முடியும். வாங்கலையா? இன்னும் வாங்கல. வாங்க மாட்டேன். நீ புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி வாங்குறது? போன நாள் கடைக்கு போடுவாங்க. ஓ நீ பக்கத்து கடைக்காரன் இருந்தா நீ எதுக்கு இங்க வர? இப்படி ஆடு. இப்படி பண்ணுப்பா. அப்படிதான். கமான் நல்லா பண்ணுங்க. பண்ணுங்க ஆதி ஒழுங்கா ஆடு. இப்படி பண்ணு. இப்படி சொல்லி கொடுத்தேல்ல அப்ப சொன்னேன். டீச்சர் மூளையில விழுந்தா கத்துவாங்க. அடுத்து டக் பண்ண சொன்னேன்ல. டக் இப்படிடா. இப்படி தள்ளி நின்னு இப்படி நின்னு ஆடு. அப்படி அப்பா வந்து பார்த்தா இப்படி பாம்பு டான்ஸ் பார்த்து தொலைங்கடா. அப்படிதான். சூப்பர் வந்து தொலைங்க முடியல. இவங்கள ஆட வச்சு இவங்கள்ட்ட எல்லாம் பேர் வாங்குறதுக்குள்ள நாங்க படுற பாடு. ஐயோ குழந்தைங்கள்லாம் இங்க நில்லுங்க. கரெக்டா நில்லுங்க. பாட்டு ஸ்டார்ட் ஆனவனே ஆடுங்க. ஓகேவாமா? பயப்படாத சரியா? பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். அந்த பிள்ளை ஓடுச்சு. ஏன்டா ஓடுச்சு? என்னாச்சு? புகைய பார்த்து பயந்துட்டாளா? அட பாவிகளா. இதுக்கு தான் ஃபுல் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்பர் செட்டப் போட மாட்டேங்கறே. ஏத்துக்க மாட்டேங்கறீங்களே. ஒத்துக்க மாட்டேட்டாங்களே. புகைய பார்த்து பயந்து ஓடுனா நாங்க எப்பறா புறம் ஓடுறது? என்னமா ஆடுமா? ஆடு. என்னாச்சு? சார் இல்ல அவங்க நீங்க பசங்களை ஒழுங்கா நீங்க ட்ரெயின் பண்ணா நாங்க இல்ல சார். நாங்க செக்ஷன் B ல இருந்து அடுத்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணி போப்பா. செக்ஷன் B ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அடுத்து. நீங்க எப்ப பண்ணுவீங்க அப்ப? இந்த நாங்க பண்ண சொல்றேன் சார். கரெக்ட்டா பண்ணணும். பேரண்ட்ஸ் சொல்லி பாப்பா. கூட்டி வரேன் சார். பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களா? கேக்குறேன். நான் எதுக்கு மாலை இருக்கீங்க? இந்த புகையை பார்த்தோன்னே பயந்து ஓடுற மாதிரி இப்போ பல குழந்தைங்க பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் அப்போ வந்து நான் வந்து கிரேட் 8ல் இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி கான்சர்ட்னு நடத்துவாங்க வருஷம். அப்போ கிரேட் 8ல் இருக்கும்போது நாங்கள்லாம் பெரிய பசங்களாம். இந்த சின்ன இவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஷோலாம் முன்னாடி போவோம். எங்களோட ஷோவெல்லாம் அந்த கிரேடு வாரியாக தான் டைமிங்கில் வரும். அப்போ எங்களுக்கு வந்து 8ன்னா இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, சும்மா இவங்கள ஓட்டுவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேஜ் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு ஸ்டேஜ் பக்கத்தில் போய் நிற்கிறது, அவங்கள அப்படி மிரட்டுறது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சின்ன பையன் தான் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டான் அவன் அந்த கான்சர்ட்ல.
இது மாதிரி தான் புகையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. அவன் ஓடவே இல்லை. அப்போ எதுக்குடா அவன் ஃபேமஸ் ஆனான்னா, பாட்டு போய்கிட்டு இருக்கு, அவன் கிளாஸ்மேட்ஸ்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ஆடியன்ஸ், இவர் ஆடுறாரு. என்ன முறைக்கிற ஆடியன்ஸை பார்த்து ஆடுறான் அப்படின்னா நடந்து போறான். அங்க பாடுறா டீச்சர் எங்களை சொல்றாங்க, அங்க பாடுற அவனை போய் போடுறாங்க. மேக்கப் போட எப்படி டீச்சர் போறது? அப்புறம் நாங்க என்ன ஆடுறோம்னு தெரிஞ்சிருக்கா எங்களுக்கு. மேக்கப் போட போக முடியாது. அவனை கூப்பிடுற வந்து அவன் டீச்சர் போய் பிடிங்க அப்படின்னு பார்த்தா சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ். அப்படி என்ன நாச்சுவை பண்றான்னு போய் பார்த்தா ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே ஒண்ணுக்கு போறாங்க வெளியே. டவுசர்ல போனாலும் பரவாயில்ல, அவர் வீட்டுல போற மாதிரி எடுத்து ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே. அவருக்கு என்னன்னா, இப்ப ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தா இருட்டு ஒன்றும் தெரியாது. அவருக்கு அங்க யாரும் இல்லை சார், ஏதோ சத்தம் மட்டும் வருதுன்ட்டு ஸ்டேஜ்ல ஒண்ணு போயிட்டு இருக்காரு. கையில அந்த மந்திர கோல் மாதிரி ஒண்ணு கொடுத்துருந்தாங்க, அதை ஒத்த கையில வச்சுக்கிட்டு. ஐயோ, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல அவனை எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஒண்ணுக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டு 10,000 பேர் உட்காந்துருக்காங்க. பேரண்ட்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே ஒண்ணுக்கு போன மாதிரி. இவ்வளவுதான் இருப்பார் ஆளு. கான்சர்ட்ல ஒண்ணுக்கு போய் ஃபேமஸ் ஆனவன் இப்ப பெருசா இருப்பான்ல. மறச்சுக்கிட்டு நிக்கணுமா? சரவணன், ஓகே சார். யார் நீங்க? என்ன சொல்லுங்க. நீங்க பிரணீதாவோட அப்பாவா? ஆமாங்க. என்ன நீங்க சரி போட்டோ எடுக்கிறீங்க, ஓகே. எதுக்கு அந்த பையனை தள்ளி விடுறீங்க? ஏங்க குறுக்க வந்து இந்த மண்டே சார், நீங்க தான் சார் வலிய மறைச்சிட்டு ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல நின்னு எடுத்துக்கீங்க. பின்னாடி எத்தனை பேர் நின்னுட்டு இருக்க? உட்காருங்க சார். என்னங்க பேரண்ட்ஸ் வந்து நாங்க எடுக்கதாங்க செய்யணும்ங்க. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? பேரண்ட்ஸ்னா அந்த பாப்பாவுக்கு. இவரோட எனக்கு பேரண்ட்ஸ். ஏங்க பேரண்ட்ஸ் தானே கூட்டி வர சொன்னேன். நீ பாப்பாவோட பேரண்ட்ஸ் நானு, என்னோட பேரண்ட்ஸ் எங்க அப்பா அம்மா. என் ஒய்ஃபோட பேரண்ட்ட கூட்டி வரலையா? இருக்காங்க, தண்ணி குடிக்க போயிருக்காங்க. சார், நான் என்ன சொன்னேன்? குழந்தையோட பேரண்ட் மட்டும் வாங்க சார். ரொம்ப கன்ஜஸ்டட் க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல நடத்துறோம், இடம் பத்தாது, கொஞ்சமான ஆட்களை கூட்டி வாங்கன்னு. குழந்தையோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா, அதிகபட்சம் தாத்தா பாட்டி கூட்டி வரலாம்னு சொன்னேன். தாத்தா பாட்டி ஓகே, அம்மாவோட தாத்தா பாட்டி, அப்பாவோட தாத்தா பாட்டின்னு 25 பேர். நீங்க மட்டும் இப்ப 7 பேர் வந்திருக்கீங்களா? 7 பேர் இல்லங்க, 15 பேர் வந்திருக்காங்க. ஆமா, என்ன சார் கணக்கு? மச்சான் வைஃப் அப்புறம் அவங்க குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. மச்சான் எது கூட்டி வந்தீங்க? மச்சான் மட்டும் பேரண்ட்ஸ் இல்ல, அனாதையாங்க. பண்ணுங்க சார், எடுங்க நீங்க. பேரண்ட்ஸ் வாங்கனா மொத்தமா நாங்க பேரண்ட்ஸா வந்துட்டோம். டீ குடிக்கறாங்களான்னு கேளுங்க. எதுக்கு அழுகுறாங்க அவங்க? இல்ல பேத்தி யாரறத பாக்கும்போது பேத்தி ஆளு எலவா விழுந்திருக்கு, எதுக்கு அழுகுற? இல்ல ஆனந்த கேக்குறீங்க. எவ்வளவு அழகா ஆடுறாங்க அவன் பாக்குறாங்க. அம்மா தாத்தாய முறைக்கிறாரு. கண்டிப்பா கேட்பாங்க. அவர் உள்ளுக்குள்ள அழுவாரு, வெளிய காமிச்சு உள்ளுக்குள்ள அழுவாரு. அலா பாப்பா ஐயோ பாரு. ஐயோ, எனக்கு பழைய ஞாபகம் வந்து இதை விட மோசமானதெல்லாம் நடக்குமுங்க அந்த ஃபங்க்ஷன்ல. அவங்க சொன்னாங்கல்ல, அந்த புது மேக்கப் கிட் வாங்கணும் ஒரு குழந்தைங்களுக்கும். அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும்தான், ஏய் வாங்கி கொடுத்த மேக்கப் கிட்ல 10 ஐட்டம் இருக்கு, நீ யூஸ் பண்ணது போ 10 ஐட்டத்தை எண்ணி எடுத்துட்டு வந்துருன்னு ரொம்ப கராரா இருக்கிறது ஒரு சில பேரண்ட்ஸ். மிஸ் ஆயிடும். எங்க மிஸ் ஆகும்? டீச்சர்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க ஒரு தடவை பூசினது தானே அப்படின்னு டீச்சர்ஸ் ஒரு லிப்ஸ்டிக் ஒரு டீச்சர் எடுக்கிறது. அதுவும் அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த கிளாஸ் டீச்சர் எடுக்க மாட்டாங்க. வேற கிளாஸ் டீச்சர் வந்து இங்க எடுத்துட்டு போனா இந்த டீச்சர் வந்து மிஸ் ஆயிடுச்சு சார், குழந்தைங்க எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது. இந்த டீச்சர் வேற கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் போய் எடுக்கிறது. எப்படி டீச்சருக்குள்ள டீச்சர் ஹெல்ப் பண்ணிக்கிறது. அடுத்த நாள் கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போன கலர் லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு வருவாங்க ஸ்கூலுக்கு. அப்ப தெரிய வேண்டியதான், ஓ லிப்ஸ்டிக் எடுத்தது இவங்க அப்படி. சரி, இப்போ எனக்கு நடந்த கொடுமையை சொல்றேன். அப்ப எனக்கு எத்தனை வயசு? 6. எங்க கிரேட் 1? கிரேட் 1. இதுல கிங்ஸ்டன். முதலாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கும் 6 வயது ஒரு சிறுவன் நடன போட்டின்னா அந்த ஆனுவல் டேல மொத்த கிளாஸும் ஆட போறாங்க. அதுல எப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து கிறிஸ்டியன், ஹிந்து, புத்திஸ்ட் அப்படி ஒரு மதம் இருக்குல்ல. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ABC அந்த 3 குரூப்பையும் உண்டாயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கிரேட் 1 அப்படின்னா 1A 1B 1C அப்படிங்கிறதுனால பெரிய ஸ்டேஜ். அது ஒரு கிளாஸ் ரூம் மட்டும் ஆடி இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ கிரேட் 1ல இருக்கிற அத்தனை ABC செக்ஷனையும் ஏத்துன உடனே ஸ்டேஜ் வந்து தும்முன்னு. ஆடியன்ஸ் 500 பேர்னா ஸ்டேஜில் 1000 பேர் இருக்காங்க. அப்படி ஆடியன்ஸை விட ஸ்டேஜில் ஆளுங்க கூடிருச்சு. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கல்ச்சரல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி, இப்போ தமிழ்னா தமிழ் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு ஜோடி, இப்போ சிங்களம் அப்படின்னா சிங்களம் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு ஜோடி, கிறிஸ்டியன் ட்ரெஸ் போட்டு ஒரு ஜோடி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஏதோ ஒரு பாட்டு, எனக்கு என்ன பாட்டுலாம் தெரியல, நான் ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் இருக்குது.
கூப்பிடுறாங்க, இது பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும். அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க சாமான். அதான் என்னையெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் வந்து ஹிந்துங்கிறதுனால நானும் ஒரு கேர்ளும் ஒரு ஜோடி போட்டு ஹிந்து, இப்போ இந்த ஹிந்து செக்ஷனில் நாங்கள் நிற்கணும். ஓகே அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னா அம்மா வர்றாங்க. வந்தோடனே ஒரு பெரிய லிஸ்ட்டு, அதில் வந்து அந்த இந்த தமிழ் மாப்பிள்ளைங்க போடுவாங்கல்ல ட்ரெஸ்ஸு, தமிழ் கல்யாணத்தில் இப்படி தலப்பா வச்சு மேலே ஒரு பூ வச்ச மாதிரிலாம் இருக்கும், அது சட்டை போட்டு அந்த குறுக்கால ஒரு ஷோல் மாதிரி போட்டு அதை கட்டி விடுற மாதிரி ஒன்று, குருத்தா மாதிரி ஜிப்பா மாதிரி சுருக்கம் வச்ச பேண்ட்டு, ராஜாக்கள் போடுற மாதிரி இப்படி கூறு போட்ட கல் வச்ச ஷூ, இதெல்லாம் வேணும். பூமாலையெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் அது போடலை. அவ்வளோ ஐட்டம் சொல்லிட்டாங்க. இப்போ எப்படின்னா லாஸ்ட் மினிட்ல தான் சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல, ஏன்னா பெரிய கிளாஸுக்கு தான் சீரியஸாக எல்லாம் நடக்கும். சின்ன குழந்தைங்க எப்படி சொதப்புவாங்க, அதனால கடைசியாக ட்ரெயின் பண்ணிக்கலான்னு நம்மளையெல்லாம் லாஸ்ட்டாக வச்சுக்குவாங்க. அதனால இப்போ ஒரு கான்சர்ட்டுக்கு இன்னொரு 3 நாள் இருக்குன்னா அப்போ தான் எங்களுக்கு சொல்கிறது செய்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாம். இவருக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. எப்படின்னா 2 நாள் தான் இடையில டைம் இருக்குது. ஐயா ஓடுறாரு, நானும் இவர் தான் ஓடுறோம். ஓடி போய் ஒரு இடத்துல சட்டையை வாங்கிட்டோம், அது இப்படி இல்லையே இது மாதிரி இல்லையேன்னு அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம், ஷூவை தேடி அலைஞ்சி அப்புறம் ஷூவை வாங்குகிறோம், எல்லாம் வாங்கிட்டோம். எங்களுக்கு ஒரு நாள் பத்தலை, அடுத்த நாளுக்கும் போய் அதை வாங்குகிறோம் இதை வாங்குகிறோம், இது செய்யணுமே அது செய்யணுமே. சில இடத்துல அது இல்லை, அப்போ அது ஒரு இடத்துல கொடுத்து தைக்கணும், அது மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கின்னு எடுத்தால் எல்லாம் வாங்கியாச்சு. தொப்பி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த தலைக்கு சைஸ் இல்லை, என் சைஸுக்கு இல்லைன்னா ரெடிமேட் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ஆடுது உழுது. விடிஞ்சா கான்சர்ட், முதல் நாள் நைட்டுங்க ஒரு 7 மணி இருக்கும். ஒரு இடத்துல அவர் சொல்லி வச்சுட்டாரு, அவங்க அந்த தொப்பி செஞ்சு கொடுக்குறவங்க, கல்யாணத்துக்கு தொப்பி செஞ்சு கொடுக்குறவங்களும் சொல்லி வச்சுட்டாரு. எல்லாமே பெரிய சைஸ்ல தான் இருக்கு, வாடகைக்கும் எடுக்க முடியாது. ஏன் மண்டை சைஸுக்கு அந்த தொப்பி வராது. அப்படி செஞ்சா ஒரே ஒரு தரம் கூத்துக்காக அதை அவ்வளவு காசு கொடுத்து வாங்கின லூசு நானாக தான் இருப்பேன். சரி பரவாயில்ல, என்ன பண்றது, இப்போ அந்த தொப்பி வேணும், அந்த தொப்பி இல்லாட்டி மற்ற எல்லாம் வேஸ்ட்டு, அந்த தொப்பி தான் ஹைலைட்டு. நான் இவரும் ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு ஓடுறோம். அது எங்கேயோ ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்துக்குள்ள ஒரு டெய்லரு, அவங்க வர சீக்கிரம் வரீங்களா, இந்த அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் வர, எனக்கு கடை மூடணும்னு. இல்லை கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு போகிறோம். போகும்போது அவர் கடையை எப்படி பாதியாக திறந்து வச்சுட்டு வெயிட்டிங்கு உள்ளே போனால் ஒரு வெள்ளை கலரு பிளாஸ்டிக் பேக்கில் தொப்பி இருக்குது. திறந்து எடுத்து போட்டு பார்த்தா அப்பா கிடைச்சிருச்சுடா, நாளைக்கு பாடுறா பர்ஃபார்மன்ஸை அப்படின்ட்டு. அதுக்கு எவ்வளோ லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால வளமையாக 400 ரூபான்னா அவர் 800 ரூபா கேட்டார். லாஸ்ட் மினிட் ஆர்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். சரி ஒன்றும் பண்ண இல்லாத என்ன, எல்லாத்துக்கும் டபுள் காசை கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு போய் நைட்டு அந்த சட்டை என்னைய தூங்க விடலை. நைட்டு சட்டையெல்லாம் போட்டு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே லிஸ்ட்டில் உள்ள எல்லா ஐட்டத்தையும் டிக் போட்டாச்சு. இப்போ நம்ம விட்டுச்சா கான்சர்ட்டு. ஸோ நாங்கள் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போயிடணும். ஸ்கூல்லேருந்து எங்களை ஒரு வேனில் தான் கான்சர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு தான் வரணும், அப்படி ஒரு சிஸ்டம். நான் ஆஸ் யூஷுவல் காலையில் ட்ரெஸ் எல்லாம் பேக்கில் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். டீச்சர்கிட்ட கொண்டு போய் ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னே என் பேர் எழுதி இது ஹரியோட ட்ரெஸ் அப்படின்னு வச்சுருவாங்க. இவர் அப்புறம் ஷோ ஆரம்பித்தோடனே தான் வரணும். நாங்களும் அந்த ஹாலுக்கு போயிட்டோம். போனால் மேக்கப் ரூமில் எங்களுக்கு அந்த சட்டையெல்லாம் போடுறாங்க. போட்டு தலைப்பாலாம் போட்டாச்சு. உன் ஜோடி யாருன்னொடனே நான் கையை காட்டுறேன் அந்த பொண்ணுன்னு. அப்போ அவங்கள வர வச்சு ஸ்டேஜில் கொண்டு போய் கர்ட்டின் மூடி இருக்குது, ஸ்டேஜில் கொண்டு போய் வச்சுட்டு இங்கே தான் நீங்கள் நிற்கணும், இந்த பாட்டு போகணுன்னு இப்படி தான் ஆடணும் சரியா அப்படின்னா ஓகே அப்படின்னு நாங்கள் போயிட்டோம். ஷோ ஆரம்பிக்குது. இவரெல்லாம் வந்தாச்சு. எல்லா பேரும் திமுதுமுன்னு உட்காந்துருக்காங்க. இவர் ஒரு பழைய அந்த ரோல் கேமரா இருக்குல்ல, அதையும் கடன் வாங்கிட்டு பையன் ஆடுறான் வாங்கடா அப்படின்னு ஒரு 8-10 பேரை டிக்கெட் சொந்த செலவில் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இப்போ கிரேட் 1 நாங்கள் தானே கிரேட் 1ங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்க போகுது. அப்படின்னோடனே அம்மா வந்து இருங்க வருவான் பாருங்க, இந்த தலைப்பா வச்சுக்கிட்டு வருவான், இப்படி முன்னாடி என்ன ஆடிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. வந்து கேமரா எடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எந்த சைடுன்னு தெரியல, நான் முன்ரோவில் தானே நிற்பேன், டக்குன்னு எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் வந்து நின்றுட்டோம். இப்போ நான் இங்கே ஸ்டேஜில் நடுவில் பெரிய திரை, அந்த பக்கம் அம்மா. இப்போ திரை திறந்தா எனக்கு அம்மா தெரியும், அம்மாவுக்கு நான் தெரிய போகிறேன். பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கிரேட் 1லேருந்து இந்த பாட்டுக்கு கல்ச்சுரல் டான்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே ஸ்க்ரீன் திறக்குது. அந்த எல்லாம் ஆரமாக கையெல்லாம் தட்டுறாங்க, லைட்டெல்லாம் அடிக்குது, புகையெல்லாம் அடிக்குது. 500 குழந்தைங்க ஸ்டேஜில் நிற்கிறாங்க. 500 பேர் ஹாஃப் சர்க்கிளில் நிற்கிறோம். அம்மா வந்து தேடுறாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்களோ.
இவனை கூப்பிட்டு வரலையோ, ஐயோ கடைசி நேரத்தில் வைத்த கீத்த கலக்குதுன்னா கக்கூஸில் உட்காந்துட்டானோ, இல்லையே வந்திருப்பானே அப்படின்னு தேடுறாங்க. அம்மா கேமராவோட வச்சுக்கிட்டு தேடுறாங்க. பாட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பாட்டு போகுது. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க முன்ரோவில் நான் ஆடுறது சரி, என் பையன் எங்க அவன் இல்லாட்டியும் பரவாயில்லங்க, 800 ரூபா தொப்பி எங்க சார் காண பார்த்தா அந்த தொப்பியில நான் சொன்னல ஒரு பூ இருக்கும், அந்த பூ ஆடுறத கண்டுட்டான். அது நிக்குது, தொப்பி நிக்குதுன்னு அவர் அப்படியே பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோவில் அந்த பூ ஆடுது. இவருக்கு கேமராவில் எப்படி ஜூம் பண்ணணும்னு தெரியாது. கிட்ட நிப்பான், சக்குன்னு அடிச்சுட்டு வந்துட்டு வந்தா 6th ரோவில் நிற்கிறான். 6th ரோவில் அதுவும் மூளையில் கர்டீனுக்கு அந்த சைட் கர்டீன்ஸ் இருக்குல்ல, அந்த கர்டீனுக்கு பக்கத்தில் ஒரு வெள்ளை பூ ஒன்று இப்படி ஆடுது. பின்னாடி சொந்த பந்தமெல்லாம் கேட்குறாங்க, இருக்கிற நானே தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருக்கிற இவங்க வேறு. ஐயோ பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு பூ தான் ஆடுது. அப்பா அவன் தான். கொஞ்சம் எக்கி பார்த்தா அவனே தான். இன்னும் 6வது ரோவில் போய் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா முன் ரோவில் இருக்கிறவங்கலாம் வந்து சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இவன் என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா இவர் நல்லா மாப்பிள்ளை மாதிரி வெளிக்கிட்டு பக்கத்துல ஒரு ஜோடியை வச்சு கொஞ்சம் குண்டா இருப்பாரு, ஒசரமா வேற இருப்பாரு. அவரு ஒசரமா இருக்கிறதுனாலயே அவனை தூக்கி கடைசியா போட்டாங்க. பக்கத்துல ஒரு ஜோடி. இந்த இவர் தமிழை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்காராம், ஹிந்துவை, அந்த பக்கம் கிறிஸ்டியன், அந்த பக்கம் புத்திஸ்ட் அப்படின்னு 4 மதத்துல இருக்கிறவங்களும் அப்படியே நிக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உசுரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க, வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜிக்குன்னு லைட் எல்லாம் ஆடுது. இவங்களுக்கு என்ன தெரியுமா வேலை? தொப்பி இதெல்லாம் பெட்டும் அந்த உடம்புல இருக்கிற ஆபரணங்கள் உடுப்பு மட்டுமே 4000 ரூபா. அவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு 4 நிமிஷம் பாட்டுங்க. ஓகே ஸ்டெப்பு. எனக்கும் அவங்க சொல்லல இவ்வளவுதான் ஆட்டம். இவருக்கு நெஞ்சு இப்ப யாரை பார்த்து என்னடா நடக்குதுங்கன்னு யாரை கேட்கறது? டீச்சர்ஸ் எல்லாம் பிஸி, நான் ரொம்ப பிஸியா ஆடிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு ரொம்ப பிஸியா நான் கை தட்டிக்கிட்டு இருக்கேன். இவர் சொல்றாரு, ஏண்டா உன்னைய பார்க்க வந்த நாங்களும் கை தட்டுறோம், ஆடுற நீ கை தட்டுற, என்னங்க இது? இவருக்கு அப்படி அந்த கேமரா வர அப்படியே இருக்கு. இவர் அப்படியே உரைச்சி போய் நான் ஆடுறத பார்த்துக்கிட்டே அவருக்கு அப்படி ஃபிளாஷ் கட்ல நேற்று நைட்டு கடையை மூடிடாதீங்க, இதா வர்றேன் நான், நாளைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குங்க அப்படின்னு 400 ரூபாய்க்கு பதிலாக 800 ரூபாயை கொடுத்து டபுள் ப்ரைஸுக்கு தொப்பி வாங்கிட்டு வந்து வீட்டில் நைட்டு போட்டு பார்த்துட்டு நைட்டு பூரா நாளைக்கு எப்படி இருக்குமோ சோன்னு இவர் தூங்காம இருந்து விடிய காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு எண்ணெய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிவிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாம் சொந்த காசு டிக்கெட் போட்டு அவங்க ஆட்டோவில் கூட்டு சோத்தை போட்டு ஆட்டோவில் கூட்டி வந்து உட்கார வச்சதுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவர் ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. நான் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சுட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கமா இல்லையா சொல்றாங்க. கிரேட் 1ல் இருந்து முத்துக்குமரன், லட்சுமி, அவங்க 500 குழந்தைங்களோட பேரையும் வாசிக்கிறாங்க. அப்ப அதுல முத்துக்குமரன், லட்சுமி, இவங்க ஹரிஹரன் பார்க்க வந்த இவங்களுக்கு கேட்க மட்டும்தான் முடிஞ்சு. சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கு, பேர் இருக்குங்க, பேர் இருக்கு, இதுக்குதான் வேலை வட்டியெல்லாம் விட்டு வந்தவானாங்க. எங்க மவன் எங்க என்னத்த சொல்றது, பின்னாடி இருந்து கை தட்டுறாங்க சார் அவர் அப்படின்னு சொல்றதா? அடுத்த நாள் போய் டீச்சரை கேட்டேனே, அதுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளவு கிரௌடையும் நாங்க ஆட வைக்கணும், ஒரே தடத்துல எல்லா கிளாஸும் ஆடணும். அப்ப வேற வழியில அவர் கொஞ்சம் உயரமா வர இருந்தார், அதனால என் வாழ்க்கையில 4000 ரூபாய் செலவு பண்ணி போய் கை தட்டினது நான் தான். இப்படி செஞ்சிருக்கலாம், ஒரு சேர் உயரமா
பின்னுக்கு போட்டு அவங்கள கொஞ்சம் தெரியுற மாதிரி செஞ்சிருக்கலாம். எல்லாம் குட்டி ஏன்னா குட்டி கை பிள்ளைகள் தட்ட தானே, குட்டி போறீங்க. குட்டி பிள்ளைகள் தானே. இந்த கிரேடு 1க்கு அவ்வளவு சேர் எல்லாம் ஒன்றும் செலவு பண்ண முடியாது. கிரேடு 1ன்னா இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பெரிய பெருசா போகதான் இருக்கு. எல்கேஜி யூகேஜி பிள்ளைகள்ல இருந்து அவங்க ஏத்தணும் ஸ்டேஜ்ல. அப்ப அவங்க அவங்களோட கஷ்டத்தை விளங்கப்படுத்தினாங்க. சரி வந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் இந்த தொப்பியை அரை வேலைக்கு கூவி கூவி வித்தாரு யாருக்கிட்ட. இதை வச்சு என்ன பண்றது, இதை பார்க்க எனக்கு கை தட்டினதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு 800 ரூபா தொப்பி 200 ரூபாய்க்கு தான் வித்தா யாருக்கிட்ட. இது இங்க இருக்கக்கூடாது, என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, இதை நீ விற்கணும், எவனாவது வாங்கணும், இல்லை இதை நான் இன்னைக்கு போட்டு கொளுத்திடுவேன் அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட்ல வித்தாரு. இல்ல அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிரேட்ல தனித்தனியா அவனோட ஜோடியாலாம் ஆட விட்டாங்க. அதுக்கப்புறம் உசாராயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த அனுவல் ஃபங்க்ஷன்னாலும் இவர் வருவாரு. டீச்சர் அவன் என்ன ஆடுறானே முன்னாடி ஆடி காட்ட சொல்லு. இது இப்ப இவன் ஆடினதானே அங்க வர ஒரு தரம் தான் ஏமாறுவான் இந்த கௌசி, திருப்பி சும்மா ஏமாற மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த மைக்கேல் ஜாக்சன் போடுற மாதிரி இந்த வி நெக்கில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர், இது எத்தனை வாட்டி ஏமாறுறது. இவனை நம்பி 800 ரூபாய்க்கு தொப்பி வாங்கி கை தட்டுறதுக்கா முடியாது. வெள்ளை சொக்கா எடுத்து வெட்டுவாரு வி நெக் மேலே. இருக்கிறத நான் மோடிஃபை பண்ணி தர்றேன், நீ போடுற, இவங்களை நம்பி புதுசா வாங்கி கை தட்ட முடியாதுடா அப்படின்னு ஒரே ஒரு தடவை 4000க்கு வாங்கி கை தட்டினதுக்கு அப்புறம் உண்மையிலே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி நடுவில் தனியாக நின்றுலாம் ஆடி இருக்கேன். செலவு பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை. எனக்கும் அந்த ஏமாத்துறதுக்கு அப்புறம் செலவு எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு பிறகு நீ நல்லாவே ஆட தொடங்குன. ஆமா, கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதுக்கு விதை நான் போட்டேன். இதுதான் என்னுடைய முதல் நடனம் இன் ஸ்டேஜ் சாங். இதெல்லாம் நடந்திருக்குங்க ஆனுவல் டேல. நிறைய இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு இருக்கு. நல்லா இருக்கா? எங்களுக்கும் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.